ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இந்த ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசியை நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நெய்யோட ஜவ்வரிசியை சேர்த்து வறுத்து அதுக்கப்புறம் பாயசம் வைக்கும்போது பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஜவ்வரிசி எடுத்து அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 1 கப்பு சேமியா சேர்த்துக்கலாங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் சரி, வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வறுத்துட்டு பாயசம் பண்ணும்போது பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. சேமியா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சுட வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற 1/2 லிட்டரு பாலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுலாங்க. அப்பப்போ பாயாசத்தை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா பாயாசம் அடிப்பிடிச்சிருங்க. இப்போ ஒரு சேமியாவை எடுத்து பார்ப்போங்க. சேமியா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. சேமியா ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நசுக்கும் போதே நல்லா நசுக்க வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஜவ்வரிசி ரொம்ப சூப்பராக வெந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை தண்ணியோடவே பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்கொன்னே வருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு பாயாசத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பாயாசத்துக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுலாங்க. பாயாசத்துக்கு எல்லா பொருட்களும் ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணுங்க. அப்போ தாங்க பாயாசம் டேஸ்ட்டாக வருங்க. அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 7 முந்திரி போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. முந்திரியோட கலரு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 10 திராட்சை சேர்த்துக்கலாங்க. நெய்லே திராட்சை முந்திரியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சையை பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசத்தை இதே மெத்தடில் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விதமான பாயாசத்துக்கும் டஃப் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்த உடனேயே பாயாசத்துக்கு நல்ல ஒரு வாசம் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்குன்னே வருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பாயாசத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு பாயாசம் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.